வாழ்க்கையில் நம்ம படுகிற கஷ்டத்தை
ஒரு சந்தோஷம் கொடுக்குற நாள் இது மட்டுமே. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பேசுறவங்களும் தான், வசனம் பேசுறவங்களும் அவங்களும் தான், ஊழியக்காரங்களும் தான். ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம படுகிற பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள், நம்மளுக்கு வர எல்லா ஒரு கஷ்ட நஷ்டங்களுக்கு ஒரு முடிவாக இது இருக்குது. நான் வசனம் எடுக்கும்போது தேவன் போன வாரம் இதே இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன். ஒரு கஷ்ட சூழ்நிலை, ஒரு பெரிய போராட்டம், எனக்குள்ளேயே ஒரு போராட்டம், வாழ்க்கை குறித்து போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்தது என்ன, நாளைக்கு என்ன, அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இருக்குது இந்த 10,000 நாளைக்கு இருக்குமா, அடுத்த மாசம் வருமா, அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம செய்ய முடியுமா, இந்த வேலை நிரந்தரமா? இந்த பல கேள்விக்கு பதில் எனக்கு இந்த சபைக்குள்ள தான் கிடைச்சிச்சு. நான் எங்கேயோ யோசிக்கிறேன், போறேன், வரேன், அதுக்கான விடையும் எனக்கு கிடைக்கல. பிரதர் பிரசங்கம் பண்ணுகிறாரு, அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறாரு, ஆண்டவர் என்கிட்ட வேற ஒரு வசனம் பேசினாரு. அதே சமயத்தில் போயிட்டு போன வாரம் பதில் சொல்ல கொண்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் பேசணும். நான் ஏதோ பைபிள் எப்பவுமே நார்மலா வச்சுட்டு இருப்பேன். டக்குன்னு எனக்கு என்னோட பார்வை அதுல போய் பட்டுச்சு. ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். பல சூழ்நிலைகள் எப்பவுமே நம்ம நெருக்கத்துல நம்ம வரும்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி உண்டாகும். இந்த நெருக்கம் நம்மளோட குறையினால வருதா, நம்ம பாவத்தினால வருதா, நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அதனால தான் இந்த கஷ்ட நஷ்டம் நம்மளுக்கு வருதோ அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்துக்குதா? எனக்கு கண்டிப்பா வந்துக்குது. அந்த கேள்வினாலதான் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு இடைவெளியும் வருது. இதுல பல குழப்பங்கள் சாத்தான் கொண்டு வருகிறான். அந்த இடைவெளியை இன்னும் பிரிவாக்க தான் அவனோட வேலையை. அந்த சமயத்துல தான் அந்த பயமும் அந்த பதட்டமும் எதிர்காலத்தை பத்தி ஒரு பயமும், ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி. இப்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்றாங்க அடுத்த மாசத்துல இருந்து நீங்க வேலைக்கு வர வேணாம், உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேள்வி வருமா, அடுத்தது என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னும் இருந்துச்சு. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கம்பெனி கொடுத்தான சூழ்நிலை, டீம் கொடுத்ததான சூழ்நிலை, கஷ்டத்துல போட்டிருக்க ஒரு சூழ்நிலை. என்ன நடக்கும்னு தெரியல, அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு எக்ஸாமுக்கு எப்படி நம்மளுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் வெயிட் பண்ணுறேன். யார் பேர் வரும், அடுத்தது யார் பேர் வரும், யார் வெளியே போவா, யாருக்கு வெளியே போவா, யாருக்கு பேர் வரும், யார் வேலை விட்டு வெளியே போவா. ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் கூட இருந்தவங்கலாம் போயிட்டான். தேவன் சொன்னா நான் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். அப்போ இந்த வார்த்தைகள் இந்த வசந்த மூலியமா ஆண்டவர் பேசினார். நம்ம முன்னாடி ஒரு வசந்த படிப்போம் நம்ம. ஆனா இந்த வசனம் நம்ம கஷ்டத்துக்கு அப்புறம் இது எதனால எப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து செயல்பாட்டுல வரும் தெரியுமா? அதை நம்ம படிக்கலாம். வசனம் 54 அதிகாரம் 54. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு ஆன்சர் கொடுக்கிறார் பாத்தீங்களா? இதுல எழுதப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஒரு பாவப்பட்ட குறைவான மக்கள், ஒரு ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்ற மக்களுக்காக நான் சொல்ல. ஒரு மலடியான ஸ்திரீயை பத்தி, நீ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாய், நீ கம்பீர சத்தோட நீ அவரை துதிப்பாய். மற்றபடி என்ன சொன்னாரு? இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் ஒதுக்கப்படாத ஸ்திரீ கிடைச்ச சந்தோஷோட பெருசுன்னு சொல்றாரு ஆண்டவர். எதுக்காக சொன்னாரு ஆண்டவர்? எப்பவுமே ஆண்டவர் ஒரு முறை என்ன பண்ணாரு, ஒரு டாக்ஸ் வாங்குறாங்க, அது இந்தியில தான் வழக்கு, முஸ்லீம் தான் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல போய் ஆண்டவர் போயிட்டு அவங்க ஒரு பந்தியில அவங்க கலந்துக்கும் போது என்ன சொல்றாங்க, பாவப்பட்ட ஜனங்களோட ஆண்டவர் இருக்காரு,
பாவப்பட்ட ஜனங்கள் கூட ஆண்டவர் இந்த மாதிரி அவங்களும் பகிர்ந்துக்கிறாரு. அப்போ அவர் ஆண்டவர் சொல்ல தெரியுமா, ஒரு வியாதிசனுக்கு தான் வைத்தியர் தேவை, நல்லா சுகமா இருக்கிறவங்களுக்கு வைத்தியர் தேவையில்லை. யார் வியாதியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வைத்தியம் தேவை. அதுக்காக தான் நான் வைத்தியம் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். அப்போ இங்க நம்ம குஷனுக்காக ஆன்சர் கிடைக்குதா? நம்ம பாவப்பட்ட ஜனங்களா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாம பாவம் நம்ம பண்ணலாம், நம்மளோட குறைவுகள் இருக்கலாம். அது என்னன்னா கூட நம்ம பார்க்கலாமே. ஒரு வசந்த மூலியமா நம்ம பார்க்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த பூமியின் ஒரு ஜனங்களா நீ மாற வேண்டும். உன்னோட நடவடிக்கை நீ மாற்றணும். உன் மனதை நீ புதிதாக்கணும். இந்த குழப்பத்தை கொண்டு வருகிற சாத்தானோட சித்தத்தை, ஒரு திட்டத்தை நீ முறியடிக்கணும்னு சொல்றாரு. ஒரு தெளிவான புத்தியோட, தெளிவான அனுபவத்தோட நீ முன்னாடி செல்லணும். அப்போதான் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அந்த குழப்பத்துல வராதீங்க. எப்பவுமே உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது, இந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு வருகிற அந்த எல்லா அந்த குழப்பமும் அந்த நிந்தனைகளும் தான் ஆண்டவரிடம் நம்ம விலக்கி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு போகுது. அது லாஸ்ட்ல என்ன ஆகுது, நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் என் வாழ்க்கை இதுதான், இதுக்கப்புறம் நான் இப்படிதான் அப்படின்னு வாழ்க்கை முடிவு வரும்போது அங்க தேவனோட சித்தம் நிறைவேறாம நம்மளோட சித்தம் நிறைவேறுது. நம்மளே முடிவு எடுத்துட்டு அந்த பயம், அந்த சாத்தான் கொண்டு போகிற அந்த சதி திட்டத்துல நம்ம செயல்படணும். இன்னொரு விஷயம் பிரச்சனை எப்படின்னா, நீங்களே சரிந்தாலும் உங்க கூட இருக்கிற ஜனங்கள் உங்களோட சித்தத்தை முறியடிக்கணும். எப்படி? இப்போ 4 பேர் ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, என் கூட நடந்தது நான் சொல்றேன். இப்போ உங்க 4 பேர்ல ஒருத்தர் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன இருக்கும்? குழப்பம். நீயா நானா, உந்துக்குதா எந்துக்குதா? அப்புறம் அவங்களே ஒரு கால்குலேஷன் போட ஆரம்பிப்பாங்க. நீ இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிக்கிற, நான் இத்தனை பண்ணிக்கிறேன், என் பேர்ல இது உன் பேர்ல அதுக்குது. நம்மளே ஒரு முடிவு இருக்கு. நம்ம தெளிவா இருந்தாலும் அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம நல்லா போட்டு குழப்போம். எப்படி குழப்பாங்க? எனக்கு நான் உன் பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஒரு பையன் இருக்கான் எங்க டீம்ல, நல்லா அவனுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுமா, சும்மா அவனை என்ன பண்ணிட்டாங்க, டெய்லி என்ன பண்ணோம், நாங்கள் எனக்கு தான் உன் பேர் இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களை இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது. அந்த பையனுக்கு நல்லா இருந்த பையன், அதாவது கான்ஃபிடென்ட்டா இருந்த பையன், அடுத்த நாள் என்ன சொல்றான், எனக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த ஒரு அவர் பேச்சு, ஜான்சன் பாய் ஹிந்தியில் சொல்கிறாங்க, மெருக்கோ ஷக் हो रहा है அப்படின்னா எனக்கு டவுட் ஆகுது, நீங்கள் தான் மறைக்கிறீங்க, என் பேர் இருக்குது, என்னை இறக்க போகிறாங்க. நல்லா இருக்கிற பையன், எல்லாமே அவன் தெளிவாக தெரியும், அவனை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் கூட அந்த பயம் எப்படி வருதுன்னா, சும்மா இருக்கிறவனை இங்கெல்லாம் குழம்பு விடுறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை எங்கள் வாழ்க்கையில் நல்லா நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவான ஞானத்தோட அந்த சமூகத்துல உங்களோட விசுவாசத்தை அங்க செயல்படணும். உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவனோட விசுவாசம் ஒரு பக்கம், சமூகத்தில் ஒரு குழப்பங்கள் ஒரு பக்கம், இது ரெண்டு நம்ம குழப்பிக்க கூடாது. இப்போ நம்மளோட சித்தம் எப்படின்னா இருக்கட்டுமே, நீ கடன்ல இருக்கட்டுமே, கடன்லயே இருந்தாலும் எத்தனை நம்ம சாட்சிகள் கேட்டிருக்கோம். 9 லட்சம் ரூபாய் கடன், 10 லட்சம் ரூபாய் கடன். குடிசை வீட்டுல இருக்கிற ஒரு ஸ்திரீ, சாதாரண ஒரு மகன், ஒரு ஸ்திரீ, ஒரு தாய் இருக்கிற ஒரு வீட்டுல 9 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கடன் ஆண்டவர் ஒரே ஒரு மாசத்துல அதை தூக்கிக்கிறார். ஒண்ணுமே இல்லை. அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாத வீட்டுல கூட ஆண்டவர் ஒரு லட்சமான கடனை மாயமாக மறைத்து வச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வல்லமையான ஒரு மகிமையான தேவன் நம் தேவன். ஆனா அந்த சமூகத்துல ஆண்டவர் அதான் சொன்னாரு. அப்போ இந்த வசியமான உலகத்துல நம்ம வசியத்துல வராதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த ஞானம், தெளிந்த புத்தி, தெளிந்த புதிதான ஒரு மனதோட நீங்க யோசிங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 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 ஓய்வு நாள் எதுக்கு தெரியுமா? உங்க வசியத்தை தெளிவாக்குறது தான் இந்த ஓய்வு நாள். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும். அந்த உலகத்துல நம்ம கலந்துட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு அப்படியே நம்ம குழப்பத்துல போயிட்டு நம்மளே நம்ம போய் பழத்துல விழுறோம். ஒவ்வொரு நாளும் சொல்றேன் நான் உங்களுக்கு.
அந்த ஞானம் என்ன ஆகுதுன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டு கூட அவங்க கூடயே நம்ம சேர்ந்து அவங்கள போலவே நம்ம மாறிடுறோம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம ஆனா அந்த 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 இந்த ஓய்வு நாளுக்கு மத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கூட சேர்ந்துட்டு அப்ப தேவன் ஒரு பக்கம் ஆயிடுறாரு, நம்ம உலகத்துக்குரிய மக்களாய் நாம் மாறிவிடுறோம். அந்த சமூகத்தை என்ன ஆகுதுன்னா அவங்க கூடயே போயிட்டு நம்மளுக்கு அறியாமலே ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் நம்ம வெளியே தள்ளிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். அந்த வாழ்க்கை எங்க போகுதுன்னா நம்மளுக்குரிய நம்ம ஞானத்துக்குரிய நம்ம யோசிச்சு வச்சிருக்கிற ஒரு திசையில அது கொண்டு போகுது. அதுதான் சாத்தான் போடுகிற சதித்திட்டம். உங்களை அதுல இருந்து சுத்தி ஒரு வட்டத்தை போட்டு அதுலயே உங்க சுத்த வைக்கும். அந்த வட்டத்தை ஒடிக்கிறது தான் தேவன சமூகம். அந்த வட்டத்தை ஒடிக்கிறது தான் உங்க நீங்க சுத்தி கொண்டிருக்கிறீங்க பாத்தீங்களா அந்த வசியத்துல அது வந்து வெளியே கொண்டு வரது தான் இந்த வசனங்கள். அண்ணா சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு உரிய ஜனங்களா நீங்க மாறிவிடாதீங்க. உங்க மனதை புதிதாக்குங்க, ஒவ்வொரு நாளும் புதிதாக்குங்க. உங்க ஜெபத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவன் கூட பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க. அந்த விசுவாசம் எப்பவுமே வந்து ஒடியும். ஏன் உங்க குடும்பத்திலேயே நான் சொல்லலாம், உங்க விசுவாசம் ஒடிக்கிற மாதிரி பேசலாம். ஆனா நீங்க உங்களுக்கு விசுவாசம் ஒடியாதபடி அவங்க குறையப்பட்ட விசுவாசம் நீங்க தான் அங்க சரி பண்ணணும். முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கலாம். Romans chapter 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய பழைய பாவங்கள். நம்மளுக்கு என்ன குறைவு இருக்கு நல்லாவே சாத்தானுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கும் ஆண்டருக்கும் நெருக்கம் ஒரு நிலையில அங்கதான் நடுவுல உங்களோட பழைய பாவம் வந்து நுழையும். கொஞ்சம் கேப் தான் இருக்கும். தோ இப்ப நாசவாதம் பெற போறேன், அங்கதான் நடுவுல ஒரு 1 inch கேப்ல வந்து நுழையும் உங்களுடைய பழைய சிந்தனைகள் வரும். அப்போதான் நீங்க மறுபடியும் போற ரூட்டை விட்டு நம்ம யூட்டர்ன் வச்சுட்டு ராங் டைரக்ஷன்ல மறுபடியும் திரும்பி போவோம். எங்க போவோம்? நம்ம எங்க இருந்து கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளியே வந்தோமோ மறுபடியும் சுத்தி வலிச்சு அதே வட்டத்துல கூட நம்மளே திரும்பி போவோம். இது எப்ப நடக்கும்? இன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சிட்டு பிறகு நாளைக்கே தொடரும். இது நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க போய் இது பண்ணி பாருங்க. அதனால இந்த கேட்கிற வசனங்கள் வெறும் வாரத்துல ஒரு முறை இல்லை, நீங்க வாழ்க்கையில டெய்லியும் அது பண்ணி பாருங்க. இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிதான். நீங்க ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் உங்களுடைய வசியத்தனத்தை, உங்களுடைய பழைய பாவத்தை ஆண்டவர் சொல்றாரு. அங்க நீங்க எப்போ அவரு சிலுவையில ஏத்துனாங்களோ அப்பவே உங்களுடைய பழைய சுபாவங்கள், உங்களுடைய பழைய சரீரம் அங்க செத்து போச்சு, மரித்து போச்சு. நீங்க ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு ஜனங்கள், நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். உங்க மைண்ட் வேற, நீங்க வேற, உங்களோட மைண்ட் செட் வேற. நம்ம நினைக்கிறது நம்ம 12வதே படிச்சிருக்கலாமே, ஆனா இந்த பைபிள் படிச்சவன் ஞானி. நீங்க பெரிய பெரிய நீங்க மாஸ்டர் டிகிரி கூட படிச்சீங்க, இதுல இருக்கிற ரகசியங்கள் இல்ல. இதுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நடக்கணும், ஒரு சர்ச்சில் வந்து எங்க உட்காரணும், ஒரு கல்யாணத்துல போய் எங்க உட்காரணும் சொல்லி கொடுக்குற புக்கு தான் உங்ககிட்ட. இந்த பைபிள் என்ன சொல்லிக்கிறது மாண்டவர்? எங்கன்னா ஒரு கல்யாணத்துல ஒரு முக்கியமான இடத்துல போகும்போது நீ முன்னாடி உட்காரு, நீ எங்க உட்காரு, நீ போய் பின்னாடி போய் உட்காரு. ஏன் தெரியுமா? ஒருவேளை முன்னாடி போய் உட்காந்து சீட்டுக்கு வேற ஒருத்தருக்கு ஆயத்தமா இருந்துக்கலாம். அப்போ நீ ஏந்துக்கோ, அவங்களுக்காக வந்துக்கிறது தான் உனக்கு அவமானம். அது நீ பின்னாடி உட்காந்துக்கிறவ உங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்காருங்க, இங்க ஸ்டேஜ் மேல உட்காருன்னு சொல்லும் போது உனக்கு அது பெருமை. தேவன் ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு நடைமுறையை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த ஒளியை நம்ம உடையணும், நம்ம எப்படி நடக்கணும், நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும். ஒரு கோவப்படக்கூடாது. ஏன் சொல்றாரு தெரியுமா? தமிழ் ஒரு படைமுறையில கோவம் எழுதாங்க புத்தி இருக்காது தெரியுமா? கோவப்படும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட சுபாவத்தெல்லாம் மறந்து நம்ம கத்த ஆரம்பிச்சிடறோம். நம்மளுக்கு எது தோணுது, பக்கத்துல யாருக்கிறாங்களோ நம்ம யோசிக்க முடியும். அப்போ அந்த நீங்க தெளிவான ஞானத்தை நடக்கும் போது உங்களுடைய ஒரு பிரஸ்டீஜ் அங்க ஏறுது. நீங்க தெளிவா பேசும்போது, எல்லாரும் தெளிவா நடக்கும் போது அங்கத்துல உங்களுக்கு ஒரு கௌரவம் அங்க ஏறுது. தேவன் ஒவ்வொரு வார்த்தைகள் சொன்னாரு, உங்களோட பழைய நீங்க எப்படி நடந்துக்கலாம், நீங்க எந்த லெவலுக்குனாலும் நீங்க பாவம் பண்ணிருக்கலாம்.
அந்த மன்னிக்க முடியாத பாவமா கூட சாபமா கூட இருக்கலாம், என் பரம்பரை சாபமா கூட இருக்கலாம். நீங்க அங்கிருந்து வெளியே வரும்போது உங்களுடைய பழைய சரீரம் மரித்து போனது, உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை நான் கொடுத்தேன். அப்போ அந்த புதிய வாழ்க்கை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் சொன்னா பாத்தீங்களா, நீ பயப்படாத, நம்ம கூட இருக்கிறேன், உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போதான் இதெல்லாம் செயல்படும். சும்மாவே நம்ம பழைய வட்டத்துல உட்காந்துட்டு இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு வரும்னா அது வராது. அந்த வட்டம் நீங்களா போட்டுக்கிட்டு அந்த வட்டம் அதுக்கு வெளியே தான் இருக்காரு. நீங்க வெளியே போறதுக்கும் அவர் உள்ள வரத்துக்கும் ஒரு வழி, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் ஒரு வழி. அந்த வழி எப்படின்னா உங்களே நீங்களே சரி பண்ணவோ. நம்ம எப்பவுமே யோசிச்சு கொண்டு ஒரு 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 சாசன சொல்லுவாருன்னா, நீங்க காலையில ஏந்த உடனே ஆண்டரோட ஒரு 10 சுபாவத்தை உங்க கூட மேட்ச் பண்ணிப்பாரு. என்ன பண்ணிப்பாரு? 10 சுபாவங்கள், பாவம் பண்ணக்கூடாது, இல்ல 10 கட்டளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கட்டளைகளை நீங்க ஒரு எழுதி வச்சிருக்கீங்க. அந்த 10 கட்டளைகளை நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, ஒவ்வொரு நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாம் ஒண்ணு மேட்ச் பண்ணுங்க. பாவம் பண்ணனா, பக்கத்துல நான் நேசிக்கிறேன்னா, தாய் தகப்பனுக்கு என்ன பண்றேன்னா, பாவம் பண்ணாதுக்கிறேன்னா, வேஸ்ட் பண்ணாதுக்கிறேன்னா, இது எல்லாத்தையும் நீங்க மேட்ச் பண்ணி இதுல எது உங்களுக்கு சரிப்படலையோ நீங்க அங்க திருத்த ஆரம்பிச்சிடணும். அது ஒரு நாள் கதை இல்லை, ஒவ்வொரு நாளும் கதை. நீங்க ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கணும். ஏன்? நீங்க காலையில மேட்ச் பண்ணது சாயந்தரம் இருக்காது. காலையில ஒரு குடிக்காரனை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் செக்லிஸ்ட்ல செக் ஆகிட்டுக்கலாம். ஆனா சாயந்தரம் அவன் இருப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. திருப்பி அவன் அந்த பாவத்துல ஈடுபடலாம். மறுபடியும் காலையில எழுந்துச்சு அவன் செக் பண்ணணும், இதெல்லாம் சரியில்லை, மறுபடியும் சரி பண்ணணும். இதை தன்னைத்தானே திருத்துற ஒரு வேலை. ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்துக்கு போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றாரு. சரியா? சுவிசேஷத்தை நீங்க எப்ப அறிவிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சரியாதான் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நீங்க உங்களுக்குள்ளேயே எங்கேஜா இருந்தீங்க, அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா உங்களை சரி பண்றதுக்கு நீங்க சுத்தமே இருக்கணும். அந்த வட்டத்துக்கு வெளியே போறதும் உள்ள வருதுமா, வெளியே போறதும் உள்ள வருதுமா இருந்ததா நம்ம வெளியே ஜனங்களுக்கு எப்படி நம்ம அந்த கனி கூட ஒரு மரமா நம்ம மாற முடியும்? நம்ம வெறும் மரம் மட்டும் இருந்தாலும் போதாது, இல்ல நம்மளுக்கு ஆண்டருக்கு மட்டும் போயிருந்தா போதாது. இதுக்கு மெயினாவே சாத்தான் பண்ணுகிற ஒரு சதித்திட்டம் தெரியுமா? நீங்க பாவம் செய்யறதும், அதுல நீங்க மன்னிக்கப்படுறதும், திருப்பி நீங்க உரமா விடுறதும், இதுவே வாழ்க்கை முடிஞ்சிடும். இதுவே போயிட்டே இருக்கும், இதுவே முடிஞ்சிடும் வாழ்க்கை. நீங்க மேற்கொண்டு போறதுக்கு என்ன வழி? நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறதுக்கு என்ன வழி? வட்டத்துக்கு வெளியே வந்துட்டீங்க, ஆண்டருக்குள்ள உறவாயிடுச்சு. ஆண்டருக்குள்ள உறவானதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அந்த வட்டத்துல இருக்க ஜனங்களை நீங்க மீட்டு கொண்டு வரணும். நம்மளே அந்த சுற்றி போயிட்டு வரக்கூடாது. சின்ன நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பு நம்ம மேல போய் கொண்டே இருக்கணும். அந்த 9 கனிகள் நம்ம பெற்றுக்கொண்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் அந்த மாதிரி போய்கொண்டு இருக்கிற சூழல்ல நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். உங்களுடைய சமூகத்துல எப்படி விரிவாக்குவார் தெரியுமா? ஏசாயா 54:2 நம்ம படிக்கலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமென். அதே வீட்டுல இரு, நீ அதே பாவம் செஞ்சுட்டு அதுல மன்னிப்பு கேட்டு அங்கேயே உட்காந்து சொல்ற ஆண்டவரு, உங்களுடைய பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டு உங்களுடைய எல்லைகளை நீங்க விரிவாக்கணும். உங்களுடைய வாழ்க்கை பார்த்த உடனே ஒருத்தர் வந்து கேட்கணும், இந்த வாழ்க்கையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா சொல்லுவாரு. நான் ஒரு கீழே ஷர்ட் போட்டு ஒரு லுங்கி கட்டினேன், தெருவில் போயிட்டு இயேசுவை ரட்சிக்கிறார் அப்படி சொன்னா அவன் ஏற்றுவானா? ஃபர்ஸ்ட் உனக்கே வழி இல்லை, நீ எனக்கு வழி சொல்றதுக்கு வந்துட்டியா? உண்மை தானே? இல்லை நான் ஒரு கடனாளியா இருக்கிறேன், டெய்லி நான் வீட்டுக்கு கடன்காரங்க வந்து நின்றுக்கிறாங்க, டெய்லி சண்டை எல்லாம் மட்டும் நான் போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம சரியாகணும். நம்மளுடைய குறைகள் சரி பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் வெற்றி படுத்திட்டு பிறகுதான் நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்? உங்களோட ஒரு ஆசீர்வாதம் தான் இன்னொருத்தர் ரட்சிக்கணும். இங்க போனா இந்த வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு இருக்குது, இவங்க இந்த வியாதியில இருந்தாங்க சுகப்பட்டாங்க, இவங்க கடன்ல இருந்தாங்க சரியாயிட்டாங்க, உங்க கடன்ல சரியாயிடுச்சு,
அங்க ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பமனம் ஒன்று வரும்போது தான் அங்க தேவன் வந்து அங்க கிரியை செய்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியே வட்டத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த வெட்டத்தை பெருசாக்கிட்டு மற்றவங்க இருக்கிறாங்க பாருங்க. நான் தான் யோசிப்பேன், நான் போன வாரம் கூட நான் யோசிச்சேன். இப்போ நோவா காலத்துல நோவாக்கு தெரியும் வெள்ளம் வரப்போகுது, சரியா? மற்ற ஜனங்களுக்கு தெரியாது வெள்ளம் வரப்போகுது. அப்போ ஒரு தைரியமா யார் இருந்தாங்க? நோவா இருந்தாங்க. நோவாக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது, ஆபத்து வந்தா ஜனங்கள்லாம் மறித்து போவாங்க, ஆனா நான் பயிற்சிக்குவேன், என் குடும்பமும் பழிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளன ஒரு தைரியம். ஆனா அந்த தைரியம் யார்கிட்ட இல்லை? ஜனங்கிட்ட இல்லை. ஜனங்களுக்கு தெரியாது நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஏன்னா உலகத்துக்குரிய மக்கள், உலகத்துக்குரிய அந்த ஸ்திதிகளை நினைச்சு அதுக்குள்ள வாழுகிற மக்கள் அவங்க. அப்போ அந்த தைரியம் நம்மளுக்கு மட்டும் போதுமா? மற்றவங்களுக்கு வேணாமா? அந்த தைரியம் மற்றவங்களுக்கும் வரும். அந்த தைரியம் எப்போ வரும்? மற்றவங்களுக்குள்ள அந்த மற்றவங்களுக்குள்ள அந்த வசனம் போய் அவங்க எதிர்த்து கொடு பதியும் போது தான் நம்மளுக்கு கிடைச்ச அந்த தைரியம் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னா இப்போ எல்லாமே முடிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னா கூட நீங்க பயப்படுவீங்களா? ஒரு மனுஷ ரீதியா பயந்தாலும் நம்ம ஒரு ஆன்மீக வழியை நம்ம ஒரு விசுவாசத்துல இருப்போம். தேவன் நம்மளை பார்த்துக் கொள்வோம். நமக்கு தெரியும் நம்ம தேவனோட பவர். மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம சந்தோஷமா இருப்போம், மற்றவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? இல்லை. அந்த மற்றவங்க சந்தோஷமே நம்மளோட விசுவாசம் அவங்க கிட்ட போய் சேரும் போதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு தைரியம். பிறகு அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன போறோம்? என் கம்பெனில என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி லாஸ் ஆகுது, சில ஜனங்களை எடுக்கணும். இப்ப தேவன் என்கிட்ட பேசிட்டாரு, நான் தைரியமாயிட்டேன். மற்றவங்க கிட்ட பேசல, அவங்க இன்னும் பயந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள தேவனே இல்லை, அவங்க கிட்ட தேவனே இல்லை. அப்போ அங்க வார்த்தை இல்லை, அங்க விசுவாசம் இல்லை, அங்க தைரியம் இல்லை, அங்க எதுவுமே இல்லை, வெறுமையா காணப்படுது. ஒரு மனுஷ ரீதியா தான் யோசிப்பான், அதுக்கு மேல அவனுக்கு யோசிக்க வராது. ஆனா மனுஷனை காட்டிலும் அவரோட திட்டங்கள் பெரியது, நம்ம எதிர்பார்க்காத திட்டங்கள். உங்க வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க பார்த்திருப்பீங்க, இது நீங்க தேவனோட யோசனைகள் வேற. நம்ம எப்பவுமே அந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது, நம்ம யோசனைகள் அதுலயே அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது, அதுக்கு வெளியே வரும். நம்மள ஆண்டவர் இங்க சூஸ் பண்ணி இங்க உட்காந்துக்கிறதுக்கு காரணம் சாதாரணமா நம்ம பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் குடிகார சொன்னா பார்த்தீங்களா, நாளைக்கு விட்டுறான் வராது. அவன் அப்படியே திருந்துவான், திருப்பி போவான், திருந்துவான் போவான். அவனும் திருந்த மாட்டான், இன்னொருத்தரும் திருத்தத்துக்கு யூஸ் ஆகும். நம்மளும் அப்படி இருக்கிறோம். அப்படியே கூடாது, நம்ம திருந்தணும், மறுபடியும் அங்கே போகக்கூடாது. மறுபடியும் அந்த வட்டத்தில் இருக்கிற ஜனங்களை அந்த வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு நம்மளை இங்கே கரைச்சி வாழ்க்கை நம்மளது மட்டும் இல்லை, எல்லாரும். அப்போ நாங்க யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச அந்த தைரியம் மற்றவங்களுக்கும் கிடைக்கும். எனக்கு மட்டும் அந்த தைரியம் தேவையில்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறது என் தைரியம் இல்லை. அந்த மாதிரி புறஜாதி மக்களுக்கும் ஆண்டவர் அவங்களுக்கும் அந்த தைரியம் கிடைக்கும். அந்த உலகத்துக்குரிய ஜனங்களா இல்லாதபடி அவங்க வேறுபடுத்தப்படும். இதுவரை
என்